ஹாய் +1 ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு முக்கியமான பிடிஎஃபாக இருக்கும். என்ன பிடிஎஃப்னா, இது வந்து வே டு சக்ஸஸோட பிடிஎஃப். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் என்னெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. 21 மார்க்ஸ் எப்படி அடிக்கலான்னு நான் இப்போ சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு மட்டும் போனால் போதும். ஈஸியாக 90க்கு 85 above எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 ப்ரோஸ், ஃபஸ்ட்டு 3 சப்ளிமெண்ட்ரி, ஃபஸ்ட்டு 3 போயம் பேராகிராஃப் படிச்சினா போதும். சார் 3 பேராகிராஃப் இருக்குது ஒரு லெசனில், எவ்வளோ சார் படிக்குது? ஜென்ரல் பேராகிராஃப் படித்தா போதும். இல்லைனா ஏதோ ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு எது வந்தாலும் அதுக்கே எழுது, அவ்வளோதான். அப்போ சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸ், போயம் சொல்லி முடிச்சாச்சா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து 21 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணியே படிங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் கிராமர் முடிஞ்சால் பார்க்குறோம், இல்லை தனியாக நான் சொல்லித்தரேன் கிராமர். ஓகேவா? தனியாக கிராமர் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால். அண்ட் லெட்டர் ரைட்டிங், சம்மரி ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் எல்லாமே இதில் பார்த்துடலாம். அண்ட் இதில் கொஷின் ஆன்சர்ஸும் நல்லாயிருக்கு, நான் பார்த்தேன். அண்ட் அப்ரிசியேஷன் கொஷினும் நல்லாயிருக்கு. அப்ரிசியேஷன் கொஷின் எது சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டால், போயம் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4 யூனிட்டில் நீங்கள் வந்து அப்ரிசியேஷன் படித்தாலே எல்லாம் எழுதிடலாம். நிறையா ஒன்றும் கிடையாது. ஒரு யூனிட்டுக்கு 7-8 தான் இருக்குது. 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி போயம் கொஸ்டின் ஆன்சர் 3 × 2 6 சார் 2 3 மார்க் எழுதணும். என்ன பண்ணுறதுன்னா, அதுலேயும் 4 லெசன் படிக்கணும். ஃபஸ்ட்டு 4 லெசன், இல்லைனா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், லாஸ்ட் 2 லெசன் நீங்கள் அப்படியாவது படிக்கணும். ஏதோ ஒரு பிளான் பண்ணி 4 லெசன் படிக்கணும். அதுவுமே இந்த மெட்டீரியலில் சூப்பராக தான் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டில் உதவும். ஸோ லாஸ்ட் டே நைட், ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னு. மீதியெல்லாம் ஆண்டவன் கையில், அதாவது நீங்கள் தெரிஞ்சால் எழுதிடலாம். அப்படி தானே மேட்ரு. ஸோ இப்போது 1 மார்க் சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இவ்வளோலாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், இவ்வளோ படித்தா நல்லாயிருக்கும். பட் படிக்க முடியாதவங்க இங்கே கவர்மெண்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கு பாருங்கள், அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின் போட்டிருக்கு பாருங்கள். இதை மட்டும் படித்தா போதும், ஓரளவு எழுதிடலாம். முடிஞ்சால் க்ளோசரி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக எழுதிடலாம். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறதும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க மேலேயே. கவர்மெண்ட் கொஷினும் ப்ராக்டிஸ் கொஷின் 20 கொஷின் பார்த்துருங்க. முடியலனா உங்களுக்கு 6க்கு 6 அடிக்க முடியுமான்னு கேட்டால் 6க்கு 6 அடிக்கலாம். சரிங்களா? இருந்தும் இந்த டெக்ஸ்ட் புக் கொஷின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாரு பேஜ் நம்பர், இதில் கவர் ஆகிருக்கும். கவர் ஆகலாம் பட்சத்தில் எதுக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறதும் ஒரு டைம் பார்த்துருங்க. அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு நமக்கு 12th தான் ஒரு மாதிரி இருக்கும். 10th 11th ஈஸி தான். இப்படி தான் கேட்குறாங்க நமக்கு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் கேட்குறாங்க. டோல் கேட், டோர் நாப் இது நீங்கள் எழுதிடுவீங்களா? ஸ்பின்னிங் மில், ஸோ சிங் சாங், சன்செட் இதெல்லாம் எழுதிடுவீங்களா? இந்த மாதிரி தான் கேட்குறாங்க நமக்கு. ஆனால் அதிகமாக இப்படி கேட்குறது கிடையாது. இருந்தாலும் இது என்னன்னு சொல்லிடுறேன். கம்பைன் பண்ணுறது தான் காம்பவுண்ட் வேர்டு. ஒயிட் வாஷ். ஓகேவா? இப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க காம்பவுண்ட் வேர்டில். இது நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். நவுன்னா என்ன? நவுன்னா பேர், வினைச்சொல் அப்படின்னா ஆக்ஷன்னா வேர்பு, அப்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த பேரை வந்து எலாபரேட் பண்ணி சொல்கிறது, அவங்கள வந்து விளக்கி சொல்கிறது. இப்போ குட் கேர்ள், குட்டுங்கிறது பேர், அவங்கள வந்து யார் அப்படி எஃபெக்டிவாக சொல்கிறது. ரெட் ஷர்ட், ரெட்டுங்கிறது பேர் எப்படிங்கிறது. சாஃப்ட் கேக், ஓகே அந்த மாதிரி. அடுத்து அட்வர்ப், வினையை விளக்கும் சொல். வேர்பு வந்து விளக்க சொல்கிறது. ரன் ஃபாஸ்ட், ரன் ஸ்லோ, டூ இமீடியட்லி. ஜெரன்னா ஐஎன்ஜி, ப்ரிப்போஷனாக இடைச்சொல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எழுதிடலாம். ஓகேவா? பர்த் அப்படிங்கிறது நவுன் தான். பிளேஸும் நவுன் தான். கிச்சன் கார்டன் இதுவும் நவுன் தான். ஹேண்ட் ஷேக் இதுவும் நவுன் தான். தெரிலனா இதையாவது பார்த்துட்டு போ. கடைசிக்கு ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்டால் சஃபிக்ஸு. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இது எழுதிடலாம். புக் பேக் தான் அதிகமாக இருக்குது இதில். இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும், எழுதிடலாம். அப்ரிவேஷன் அக்ரோனிம்ஸ் புக் பேக் இங்கே இருக்குது பாருங்கள். இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கவர்மெண்ட் கொஷினு ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். ஒன்று தான் வரும், எழுதிடலாம். கிளிப்டு வேர்டு. கிளிப்டு வேர்டுனா அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆடு, டெமான்ஸ்ட்ரேஷனாக டெமோ, ஷார்ட் ஃபார்மில் தான் கிளிப்டு வேர்டு. ஸோ இதையாவது பார்த்துருப்போங்க. டைப் 1, டைப் 2 எக்ஸைஸ். ஓகே. அடுத்த டெஃபினிஷன் ஆஃப் வேர்டு. டெஃபினிஷன் ஆஃப் வேர்டு பேட்ரியாட்டிசம்னா என்ன, நேஷனலிசம்னா என்ன இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 22 இருக்குது, அது பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஷினும் பார்த்துருங்க. சும்மா செஸ்மாலஜிஸ்ட்னா என்ன, ஹூ ஸ்டடீஸ் எர்த்குவைக், இந்த டெஃபினிஷன் டேர்ம் கேட்பாங்க கண்டிப்பாக. ஃப்ரேசல் வேப்பெல்லாம் ஒன்றும் புரியல, ஒன்றும் பயப்படாத, பின்னாடி வா. ப்ராக்டிஸ் கொஷினும் இந்த கொஷின் மட்டும், இந்த 10 கொஷின் மட்டும் பார்த்துருப்போம். அதே தான் கேட்பாங்க. காமன் இடியம்ஸ். இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் இவ்வளோ இருக்குது. இடியம்ஸ் எப்படி படிப்பேன்? த்ரோ இன் தி டவல், டு கிவ் அப், இன் அவர் கார்னர், ஆன் யுவர் சைடு, ஆன் தி ரோப்ஸ், ஸ்டேட் ஆஃப் நியர் கொலாப்ஸ் ஆர் டெஃபிட். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். பிலோ தி பெல்ட், அன்ஃபேர் ஆர் அன்ஸ்போர்ட்டிங். அடுத்து ஸ்கொயர் ஆஃப், ப்ரிப்பேர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு படித்தாலும் சாய்ஸ் வந்து எழுதிடலாம்.
ஸோ இவ்வளோ இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபஸ்ட்டு 17 படித்தா போதும். நீங்கள் இல்லை ப்ராக்டிஸ் கொஸ்டின் அடிக்கடி டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் 40, 111, 112, 173 இருக்குது, அதை தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கன்ஃபியூசபிள் அந்த ஹோமோஃபோன்ஸ் மாதிரி, ஸோ அது வந்து நம்ம எழுதிடலாம். கன்ஃபியூசபிள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் இந்த 5 மட்டும் சும்மா பாருங்கள். ஃபாரின் வேர்ட் வந்து வைவா வாய்ஸ், எ ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன், போனாஃபைடு ஜெனுவன், சைன் டை, வித்தவுட் ஏ டேட் பீயிங் ஃபிக்ஸ்டு, ரெஸ்யூம் எ சம்மரி. இது மாதிரி சும்மா பார்த்துட்டு போங்க. ஃபாரின் வேர்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், எம்போனிசம் வேர்டு, ரெண்டு ஒன்று தான். பொலைட் ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக கேட்குறாங்க. பிளைண்டுனா விஷுவலி சேலஞ்சு, ஹேண்டிகேப்னா டிஃபரன்ஷியல் ஏபிள்டு, டிசேபிள்டுனா ஸ்பெஷல் சைல்டு, அண்டர்டேக்கர்னா ஃபியூனரல் டைரக்டர். ஓரளவுக்காவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸசைஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும். மாடல் செமி மாடல் நமக்கு வந்து அந்த 5 மார்க் செக்ஷனில் தான் அதிகமாக இது கேட்குறாங்க. 1 மார்க்கில் கேட்குறது கம்மி. இருந்தாலும் உங்களுக்கு கடைசி நிமிஷங்கிறனால அட்லீஸ்ட் இந்த லெவல் 1 ப்ராக்டிஸ் கொஸ்டின், டெக்ஸ்டுவல் கொஸ்டின் பார்த்தா போதும். ப்ரிப்போஷனும் அப்படி தான். இங்கே இருக்குது பாருங்கள், புக் எக்ஸசைஸ், இதை மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தா போதும். கொஸ்டின் டேக், அது செம ஈஸி. கொஸ்டின் டேக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேர்பை பி ஃபார்ம் வேர்பை ஆமுன்னு வந்தால் ஆர் நாட்டுன்னு மாற்றணும், இஸ்ன்னு வந்தால் இஸ் நாட். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, இது நெகட்டிவ். நாட்டுன்னு வந்தால் நெகட்டிவ். கொஸ்டின் டேக்கில் எப்போவுமே ஆர் நாட் அப்படின்னு எழுதக்கூடாது, ஆரண்ட் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ ஆமுன்னு வந்தால் ஆரண்ட்டு தான் எழுதணும், ஆம் நாட்டுன்னு எழுதக்கூடாது. இஸ்ன்னு வந்து இஸ்ன்ட், ஆறுன்னு வந்தால் ஆரண்ட்டு, வாசுன்னு வந்தால் வாசன்ட்டு, வேறு வந்து வேறு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டூனா டோன்ட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பெருசாக நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ அதர் வேர்பு வந்து கோனா டோன்ட், கோஸ்னா டசன்ட், வெண்ட்னா டிடென்ட், இந்த மாதிரிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓரளவுக்கு முடிஞ்சால். ஓகே, இப்போ ஸ்பெஷல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஈ ரீட் திஸ் புக் ஹேஸ் இன் டி, அப்படி தானே வரும். இப்போ பாருங்கள், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இங்கே நமக்கு புக் எக்ஸசைஸ் இருக்குது, அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். யூஆர் ஏ ஸ்டூடெண்ட், இங்கே ஆர்ன்னு இருக்கா, ஆர்இன்டியூ. பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நெகட்டிவாக மாற்றணும், ஆர்இன்டியூ. புரியுதா? நாட்டுன்னு வந்தால் நெகட்டிவ், அப்போ இது வந்து பாசிட்டிவ், அப்போ ஆரண்ட் யூ. ஓகே, அடுத்தது இங்கே இஸ்ன்னு இருக்கா வேர்பு, அப்போ இஸ் ஷி. ஏன்னா ஷீன்னு ஏன் போட்டோன்னா அஜிங்கிறது கேர்ள், அதனால் ஷி, கொஸ்டின் மார்க். அடுத்தது லாயர் சா தி ஸ்னேக் ஸ்லைடிங் இன்டு தி ஹோல், அப்போ அது வந்து ஒரு ப்ரெசன்டென்ஸ். ஸோ அதனால் வந்து இங்கே டிட்ன்னு போடுவோம். ப்ரெசன்டென்ஸ் வந்து டிடின் ஹீ. ஓகேவா? பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக மாற்றி. ஜார்டி அட்டன்ஸ் தி கிளாஸ் ரெகுலர்லி. ஸோ இங்கே இந்த இடத்துலலாம் கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அட்டன் பண்ணிட்டாங்களான்னு கேட்கணும். அப்போது அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து டசன்ட் ஹீன்னு எழுதணும். ஹீங்கிறது அந்த ஆம்பளை குறிக்குது. ஷுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஷுடன்ட் இட். ஓகே, அப்போ பாருங்கள், இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இஸ்இன் தேர். அடுத்தது ஸோ அந்த மாதிரி தான். வில்லுந்து வாண்ட் தே, இட் சேஞ்சஸ் தி வே பீப்புள் கம்யூட் இன் சிட்டிஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இட் சேஞ்சஸ் தி வே பீப்புள் கம்யூட் இன் சிட்டிஸ்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட்னா ப்ரெசண்ட்னா டிட்டு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்டன்ஸ் அப்படின்னா டஸ்ஸு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலிமா இங்கே வந்துச்சு டஸ்இன்ட் இட், ஏன்னா இட்டுன்னு போட்டிருக்காங்க, டஸ்இன்ட் இட். ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குடன்ட், ஓன்ட், தே. ஓகேவா? ஸோ கொஸ்டின் டேக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுதிடலாம். சிலபிஃபிகேஷன் எங்கெல்லாம் ஒவ்வொரு லெட்டர் வருதோ அதுதான். இப்போ என்டர்டைன்மெண்ட் இருக்குது, என்டர்டைன்மெண்ட். இப்போது இங்கே ஒவ்வொரு லெட்டர்லாம் எனக்கு 1 2 3. ஓகே, ஏஐ ஜாயிண்ட் ஆனால் அது 3 அப்படின்ட்டு எடுத்துக்கணும். 4, அப்போ 4 சைல்டு. ஏஐ வந்து கலந்துருக்கலப்பா, அதனால் நீங்கள் வந்து 2 சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்து பியூட்டிஃபுல். இப்போ பாரு, பியூட்டிஃபுல் ஏ ஜாயிண்ட் ஆகிருக்கு, அதனால் 3 சேர்த்து எடுத்துக்கணும். அப்புறம் ஐ, அப்புறம் யூ. புரிஞ்சுதா? அப்போ 3 சைல்டு. ஒவ்வொரு லெட்டர்லாம் எங்கே இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு வா, அவ்வளோ சைல்டு. ஒட்டுக்காக இருந்தால் ஒட்டுக்காக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதாண்டா சைல்டு. ஈஸி தானே? ஸோ பாரு, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சைல்டு பார்த்தலாம். சைல்டு ஈஸி தானே? பார்லே, BARELY. அப்போ ஏ ஒரு ஒவ்வொரு, இ ஒரு ஒவ்வொரு, அவ்வளோதான் பார்லே. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம். இந்த வார்த்தையில் கடைசியில் லை என்ற எழுத்து வந்து அதன் முதன் ஈ என்ற ஒவ்வொரு எழுத்து வந்துள்ளது.
லை அப்படிங்கிறது தனியாக நம்ம பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் வந்தனால. எனவே ஈ என்ற வவ்வலை சிலபாக எண்ணவில்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி பார் ஈ லே அப்படின்னு பிரிக்கக்கூடாது. அதனால தான் இது இப்படி இருக்குது. ஸோ மீதியெல்லாம் நீங்கள் வந்து வவ்வல் லெட்டர் பிரித்தாலே வந்துட்டு பாருங்கள். இது ஒரு சைடு ஃபே ட்ராப்டு ஒரு சைடு ஃபே, அவ்வளோதான் 1. சரி, ஈ இருக்குது 2 3 ஈடின்னு பிரிக்க முடியாதுல்ல, அதனால். ஸோ நீங்கள் வந்து அது பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் ஒரு பிரிட்டிஷ் வேர்ட் பார்த்துக்கப்பா. இது எல்லாமே பார்க்கணும். சும்மா ரீட் அவுட் பண்ணிக்க, எக்ஸசைஸ் பார்த்துக்கோ. சிங்குலர் ப்ளூரல் ஈஸி. இந்த ரூல் மட்டும் வச்சுக்கோ. இஸ்ஸு வந்தா இஎஸ்ஸு, யூஎம் வந்தா ஆணு, ஏ வந்தா ஏஇ, யூஎஸ் வந்தா ஐஇ. இந்த இது மட்டும் வச்சுக்கோ. இல்லை இங்கே பாரு, தெளிவாக கொடுத்துட்டாங்க. இஸ்ஸு வந்தால் இஎஸ், யூ வந்தால் ஏ, ஏ வந்தால் ஏ தான், யூஎஸ் வந்தால் ஐ. பின்னாடி இருக்க வார்த்தை பாக்டீரியா. அந்த பின்னாடி இருக்க வார்த்தை மாறுது பாரு, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னு எழுதிடலாம். ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன். சப்ஜெக்ட் தெரியும். வேர்ப்னா ஆக்ஷன், ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வாக்கியத்தை நிறைவு செய்வது. அந்த சென்டென்ஸ் படித்து பாரு, நிறைவு செஞ்சிடும். அட்ஜங்க்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து காலச்சொல், காரணச்சொல், இடைச்சொல். இதை வச்சு நீ பிரிச்சிரு. செம ஈஸி. இது வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் எழுதிடலாம். ஆப்ஜெக்ட் மட்டும் 2 இருக்கும், ஐஓடிஓ. ஏன்னா இன்டெரக்டாக ஒருத்தனை பற்றி சொல்கிறது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட்டு, டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ சம் வாட்டர் அப்படின்னு, பென் அப்படின்னு டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, டேரெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வச்சு தான் இது பிரிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள், டைம் இல்லை. அடுத்த பார்ட் 2 1 மார்க் முடிஞ்சு. ஸோ 1 மார்க் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா 21 மார்க் எழுதிடலாம். இப்போ அப்ரிசியேஷன் கொஷின் ஃபஸ்ட்டு 4 லெசன் பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் இவ்வளோ தான் இருக்குது, செகண்ட் லெசன் இவ்வளோ தான் இருக்குது, தேர்ட் லெசன் இவ்வளோ தான் இருக்குது, ஃபோர்த் லெசன் அவ்வளோ. நம்ம 4 லெசன் படிக்க மாட்டேன். 4ஆவது லெசன் மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்குது, படிச்சுக்கலாம். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு தனியாக கொடுத்துருக்காங்க. சிமிலி, மெட்டஃபர், அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு தெரியும், பர்சனிஃபிகேஷன். ஸோ எது வரும், ரெட்ரோட்டிக்கல் கொஸ்டின் எது வருதோ அது மட்டும் பாரு, இதே தான் கேட்பாங்க. ஓகேவா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துக்க. இன்டைரக்ட், டைரக்ட்டு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, அதுக்கப்புறம் உனக்கு இது இஃப்பு, அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இது எப்படி நான் வந்து பண்ணணுங்கிறது உனக்கு வேணும்னா சொல்கிறேன். பட் இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்லேருந்து அவங்க கேட்பாங்க, கன்ஃபார்மாக இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் சென்டென்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்துரு, ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இஃப் கிளாஸ் ஈஸி, அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாரு, டைப் 1 டைப் 2, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இதையாவது ஒழுக்கமாக பார்த்துப்போ, இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னு சொல்லியாச்சா. புக் பேக்கு, ரிப்போர்ட் ஸ்பீச்சு முடிஞ்சால் இது பார்த்துட்டு போ, டெக்ஸ்டுவல் புக்கு இதை பார்த்துட்டு போ. இல்லையா, அட்லீஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த கொடுத்த கொஸ்டினாவது பார்த்துட்டு போ. அடுத்தது இஃப் கிளாஸ் வந்து சும்மா இஃப் முன்னாடி ஆட் பண்ண பார்த்தாது. இஃப் பிளான்ட் ட்ரீ கெட் ரெயின். ஸோ இஃப் பிளான்ட் ட்ரீஸ் கெட் ரெயின் அப்படின்னும் எழுதலாம். ஆனால் யூ வில் கெட் ரெயினுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் அப்படியே எழுதலாம். ராம் டஸ் நாட் ஒர்க் ஹார்ட், ராம் டஸ் நாட் ப்ராஸ்பர். ஸோ இந்த நெகட்டிவ் டேர்ம்லாம் தூக்கிடணும், நாட் ஆட் அப்படிங்கிறது. இப்போ இஃப் ராம் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு எழுதலாம், ஒர்க் ஹார்ட், ஹீ வுட் ப்ராஸ்பர் அப்படிங்கிறது எழுதலாம். ஸோ நீங்கள் சும்மா இஃப் ஆட் பண்ணிவிட்டு ராம் டஸ் ஒர்க் ஹார்ட், ஸோ ராம் டஸ் ப்ராஸ்பர் அப்படி வராதில்ல. அதனால தான் ராம் ஒர்க்டு ஹார்ட், ஹீ வுட் ப்ராஸ்பர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. யூ ஆர் நாட் கேர்ஃபுல், யூ கட் யுவர் ஃபிங்கர். இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல் அப்படின்னு வராது, புரியுதா. அந்த நாட்டுன்னு தூக்கிடணும். இஃப் யூ ஆர் வேர் கேர்ஃபுல் யூ விட். பாருங்கள், எல்லா இடத்துலையும் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா. ஓகேவா. யூ வுட் நாட் கட் யுவர் ஃபிங்கர். ஸோ அந்த மாதிரி இப்போ முன்னாடி ஆட் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேட்பாங்க, அந்த உங்களுக்கு இப்படி தான் கேட்குறாங்க. ஃபார்ம் சிங்கிள் சென்டென்ஸ் யூஸிங் இஃப் இப்படி தான் கேட்குறாங்க, மேஜராக இப்படி தான் கேட்குறாங்க, வேறு எப்படி கேட்கல அவங்க. ஓகேவா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கொஷின்ஸ் மட்டும். அடுத்தது பார்ட் 3. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 4 போயம், ஃபஸ்ட்டு 4 போயமோட ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது போயம் நேம், ஆத்தர் நேம் எழுதுனா 2 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன், காமன் எக்ஸ்ப்ளனேஷன். சார் இங்கே இல்லை காமன் எக்ஸ்ப்ளனேஷன். ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா படிச்சுட்டு அதுவே எல்லாத்துக்கும் எழுதி வச்சிரு. ஆனால் போயம் லைன் வச்சு தான் போயமோட ஆத்தர் பேரும் அந்த போயம் நேமும் எழுத முடியும். அப்போ போயமோட லைன்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்துரு. இங்கே இருக்கிற மேலே அதை பாரு, வேறு என்ன பண்ணுறது. 4 போயம் பார்த்தா போதும். அடுத்து ஷார்ட் ஆன்சர், ஃபஸ்ட்டு 4 லெசன் நல்லா படிச்சுக்கோ. டெய்லியில் ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட் 2 இங்கே இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. 6 கொஷின் தான் இருக்குது. அதுக்கப்புறம் குவீன் ஆஃப் பாக்ஸிங்லேயும் ஒரு 6-8 கொஷின் இருக்குது. சும்மா நீ பார்த்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் என்னத்தை போய் சொல்கிறது, சும்மா பார்த்துட்டு வா. டீட்டெயில் படிச்சிருப்பில்ல, அதனால் சும்மா பார்த்துட்டு வா. ஓகேவா. ஸோ இது முடிஞ்சா அடுத்த செஷன் வந்து 3x3 9 டைலாக் ரைட்டிங் விட்டுரு. அது வந்து ஓனாக எழுத முடியாது, அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பார்ப்பாங்க. ஸோ அடுத்து நான் லெக்சிக்கல் ஃபில்லர்ஸ், அதாவது
பை சார்ட்டு பார் சார்ட்டு ஏதாவது இன்டர்பிரேஷன் அந்த மாதிரி கேட்டால் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து அது பார் சார்ட்டு பை சார்ட்லாம் கேட்டால் அதை வச்சு ஒரு 3 கொஷின் கேட்பாங்க, அதுவும் எழுதலாம். அது ஒரு கொஷின் வந்துடும், எழுதிடு. டிஸ்கிரைப் ஏ ப்ராசஸ் பைண்டிங் எ புக்கு, கப் ஆஃப் டீ வைக்கிறது, ப்ரிப்பேர் காஃபி, கிஃப்ட் பேக் பண்ணுறது. இது ஒரு ஓனாக பார்த்துட்டு போயிடுறேன், ஒரு 6 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி. மேங்கோ ஜூஸ் பண்ணு, ஆப்பிள் ஜூஸ் பண்ணுன்னு கூட கேட்பாங்க. டெக்ஸ்டுவல் புக்கில் இருக்கிறது தான் இது. இதுக்கு அந்த டீ காஃபிக்கு பதிலாக மேங்கோ ஜூஸ் பண்ணு, ஆப்பிள் ஜூஸ் பண்ணுன்னு கேட்கலாம். ஸோ அதுவுமே நீ ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்துக்க, அவ்வளோதான். அடுத்தது இது ஒரு 6 பாயிண்ட் நச்சுன்னு இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்போ தான் 3 மார்க் கிடைக்கும். சிமேட்டிக் ஃபீல்டு கேட்டால் லக்கு. சிமேட்டிக் ஃபீல்டுனா என்ன? அந்த ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான ஆன்சரையும் அவங்க கொடுத்துருவாங்க, அது மேட்ச் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். அப்படி தானே சிமேட்டிக் ஃபீல்டு. இப்போ பேர்ட்னா பேர்டை பற்றி கேட்டிருப்பாங்க, ஹில்னா ஹில்லை பற்றி கேட்டிருப்பாங்க, அங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, ப்ராவம் பார்த்துக்கங்க. ப்ராவம் வந்து இந்த 10 இருக்குது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். சிமேட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது பாருங்கள், சிமேட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், அவங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் பற்றினா கம்ப்யூட்ரு, ஐஎஸ்ஆர்னா ஸ்பேஸ் பற்றின ஸ்பேஸு. இங்கே 5 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அது மேட்ச் பண்ணி இங்கே எழுதணும், அவ்வளோதான். அது செம்ம ஈஸி இல்லை. இப்போ த ஃப்ளைட் ஹேவ் பின் கேன்சல் டியூ டு ஃபாக் இன் ஜம்மு. ஃபாகுனாலே வெதர் தான், அப்போ வெதர் அந்த மாதிரி ரிலேட்டடாக எழுதணும், அவ்வளோதான். சிமேட்டிக் ஃபீல்டு எழுதிடலாமா? அப்போ இந்த ப்ராபம் மட்டும் இந்த ஒரு 10 இந்த கொஞ்சம் பார்த்துக்க. ப்ராபம் இவ்வளோ இருக்கா, முடிஞ்சால் இந்த 25 பாரு, இல்லைனா இந்த 10 பாரு. பட் ப்ராபபில் அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட முடியாது, ஒழுக்கமாக படித்தா எடுக்க முடியும். நோட்டீஸ் ரேட்டிங் கேட்கலாம். 10th நம்ம எப்படி எழுதணுமோ அதே தான். இப்போ இப்படி கேட்டுருவாங்க, இதுவே வந்து பப்ளிக்கில் கேட்டது தான். ஸோ நோட்டீஸ்ன்னு போடணும், இங்கே ஹெட்டிங் போடணும், இங்கே டேட் போடணும், இங்கே தலைப்பு போடணும். அவங்களே தலைப்பு கொடுத்துருப்பாங்க. லைஃப் ஆஃப் கலாம் ப்ளே இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, அதை தூக்கி எழுதிட்டு யூ ஆர் வெல்கம் சொல்லிட்டு இங்கே இது எழுதிடு. இதுக்கே 2 மார்க் கொடுத்துருவோம். ஸோ இதே ஃபார்மேட்டை பார்த்துட்டு எழுதிடலாம். ப்ராக்டிஸ் கொஷினுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்க. ஒரு 2 கொஷின் 3 கொஷின் பார்த்துட்டு போ. எக்ஸ்பேண்ட் லைன்ஸ் வேண்டாம், முடிஞ்சால் பாரு. இமெயில் ரேட்டிங் எப்படின்னு பார்த்துக்க. இமெயில் ரேட்டிங்கும் கேட்குறாங்க. ஸோ ஏதோ 3 தான் எழுதணும். ஆனால் இந்த இமெயில் ரேட்டிங் நோட்டீஸ் ரேட்டிங் ஏதோ ஒன்று வந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இமெயில் ரேட்டிங் 2, யாருக்கு நீ வந்து மெயில் அனுப்புகிற, சப்ஜெக்ட் என்ன அனுப்புகிறேன்னு இங்கே இருக்கும். டியர் சார்ன்னு போட்டு இந்த ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கோ. அதே வந்து எல்லாத்துக்கும் அதே ரிலேட்டடாக எழுதிவிடு. அப்புறம் இது ஓகேவா? அதேமாதிரி சிசி வைக்க சொன்னாங்கன்னா, எதாவது டிராஃப்ட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த மெயில் ஐடி தான் இங்கே எழுதணும் 2க்கு. அதுக்கப்புறம் சிசிவை யாருக்காவது அனுப்பணும், அதாவது ஷேர் பண்ணணும், கூட இன்னும் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சப்ஜெக்ட் இங்கே போடு. இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஆனுவல் ஸ்போர்ட் டே செலிப்ரேஷன் அப்படின்னு, இன்விடேஷன் போடு. டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்டர்னு எழுதிட்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி எழுது. ஸோ ஒரு 3-2 பார்த்துட்டு போவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து எரர் ஸ்பாட்டிங் வந்து முடிஞ்சால் பண்ணு. என்ன கேட்டேன்னா, கீழே வந்து எரர் ஸ்பாட்டிங்கை விட நமக்கு ஹோமோஃபோன்ஸ் கேட்பாங்க 2 மார்க்கு, அதனெல்லாம் பண்ணிடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் முடிச்சுட்டு நமக்கு வந்து இது கேட்பாங்க, மாடல் வேர்பு இல்லை வந்து டென்சஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் 4 போயிடுச்சு. இல்லை இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்க்க வேண்டாம். பார்ட் 4 வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்க. ஓகேவா? 3 கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி டைட்டில் தீம் ஆத்தர் எழுதிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஸோ எழுதிட்டு பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு மாரல் எழுதிடு. அந்த மாதிரி தான் சப்ளிமெண்ட்ரி ப்ரோஸு போயம் எழுதணும். ஃபஸ்ட்டு 3 பார்த்துக்க. நோட் மேக்கிங் வந்து சம்மர் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு தெரியும்ல, ஒரு வாட்டி பார்த்துரு. ரஃப் காப்பி, அதுக்கு சூட்டபிள் டைட்டில், ஃபேர் காப்பி சூட்டபிள் டைட்டில், அவ்வளோதான் முடிஞ்சு. ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு, அவ்வளோதான். நோட் மேக்கிங் ஓகே. அடுத்து சம்மர் ரைட்டிங் ஓகே. இதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங்கும் காமிச்சிட்றேன். காம்ப்ரிஹென்ஷன் எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 மார்க் எரர் ஸ்பாட்டிங் கூட கிராமர் கேட்குறது தான் பிரச்சனை. அந்த கிராமருமே இங்கே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துருங்க. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கடைசி பேஜ் வந்துருச்சோ. சரி, நம்ம லெட்டர் ரைட்டிங் ஃபஸ்ட்டு பேசிடலாம். இது எல்லாமே டெக்ஸ்டுவல் புக்கில் இருக்குது. 1, 2, 3, 4 பர்சனல் லெட்டர், இது 2 ஜாப் அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேட்பேன். இந்த 5 லெட்டர் ரைட்டிங் ஒழுக்கமாக பார்த்துட்டு போனாலும் ஒன்று வந்துடும். ஸோ லெட்டர் ரைட்டிங் புரியல அப்படின்னா பாரு, ஃபார்மேட் தான் முக்கியம். அஃபிஷியல் லெட்ரு எப்படி அஃபிஷியல் லெட்டர்னு கண்டுபிடிக்கிறது, யாருக்கு எழுத சொல்கிறாங்க லெட்ரு, சரியா? ரீட் தி ஃபாலோயிங் லெட்டர் தட் ரைட்ஸ் டு புக் செல்லர் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் டூன்னு போட்டு தான் எழுதணும் ஃபார்மல்னால். அப்போ அஃபிஷியல் லெட்டர்னா ஃப்ரம் டூன்னு போட்டு டியர் சார்னு போட்டு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ், புக்கு கடைக்கு புக்கு எவ்வளோ வேணும்னு நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறோம் ஆர்டருக்காக. ஸோ அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி எழுதுகிறோம். நீ என்ன புக்கு வேணாலும் எழுதலாம், இந்த புக்கு தான்ட்டு இல்லை. ஸோ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு இது எழுதிட்டு அட்ரஸ் அந்த எண்ணில் போட்டுரு. அடுத்தது ரைட் ஏ லெட்டர் டு நியூஸ் எடிட்டர் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுரு, ஃப்ரம் டூன்னு போட்டுரு, டேட் இங்கே மேலே போட்டுரு, அதை மிஸ் பண்ணிடாத.
அது முடிச்சதுக்கப்புறம் கைண்ட்லி பப்ளிஷ் தி கான்ட்ரிபியூஷன் எஸ்டீம் டெய்லி தி லெட்டர் டு எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோ. சும்மா அதை வச்சு ஒரு 4 லைன் எழுத போதும். கமிஷனருக்கு எழுதுகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபார்மல். பர்சனல் லெட்டர் முடிஞ்சால் பாரு. ஆனால் ஜாப் அப்ளிகேஷன் பயோடேட்டா ஒன்று வரும். லைட்டர் மேனேஜ் டு போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட். இதை மாதிரி ஓனாக கூட கேட்கலாம். ஜாப் அப்ளிகேஷன் அப்போ ஃப்ரம் டூன்னு ஃபஸ்ட் எழுதிரு. ஃப்ரம்மில் என்ன எழுதணும்? ஃப்ரம்மில் வந்து நம்மளை பற்றி எழுதணும். டூங்கிறது மேனேஜர், அந்த கம்பெனி, அந்த எந்த ஊர். சப்ஜெக்ட் எழுதிரு. எங்கே நீ பார்த்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட், நீ எந்த வேலைக்கு நீ வந்து என்ன குவாலிஃபை ஆகிருக்க, அது மாதிரி என்ன படிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ வருஷம் படித்தோம், எங்கே படித்தோம், என்ன கற்றுருக்கோம் அப்படிங்கிறத இதில் எழுதணும். அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூன்னு போட்டு ரெஸ்யூம் பயோடேட்டா இதெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி பார்த்துக்கோ. டிக்ளரேஷன் கொடுக்கணும், அட்ரஸ் ஆஃப் தி கவர். ஸோ இதுதான் பயோடேட்டா. ஓகே, அவ்வளோதான். எப்படி பயோடேட்டா தான் கேட்பாங்க. அது ஒரு டைம் பாருங்கள். பர்சனல் லெட்டரும் பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் பர்சனல் லெட்டர் முடிஞ்சால் பாருங்கள். அஃபிஷியலும் இந்த லெட்டர் பயோடேட்டா மட்டும் பாருங்கள். ஜென்ரல் பேராகிராஃப் கேட்டால் ஒமிட் பண்ணிவிடுங்க. அது கூட இது எழுதுங்க. ஏன்னா ஜென்ரல் பேராகிராஃப் ஓனாக எழுதின பேரில் கிறுக்கி விடுங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. உங்களுக்கு அந்த மாடல் வெர்பு, ஹோமோஃபோன்ஸு, செமி மாடல், எராஸ்பாட்டிங் ஆப்ஷன் கேட்பாங்கள்ல, மாடல், செமி மாடல் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த பிடிஎஃப்ல இருக்க மாடல், செமி மாடல், கொஸ்டின் டேகு, டிட்டர்மினரு, டிட்டர்மினர் கூட வேண்டாம், வேர்பு, டென்சஸ், இதுதான் அவங்க கேட்குறாங்க. அண்ட் ஹோமோஃபோன்ஸ் அந்த 5 மார்க் ஒன்று வரும்ல, அதுக்கு பதில் சிமேட்டிக் ஃபீல்டு வரும். சில டைம் அது வந்தால் லக்கு. இப்போ மேலே வந்து அந்த எராஸ்பாட்டிங் கேட்டால் கீழே சிமேட்டிக் ஃபீல்டு கேட்பான். சிமேட்டிக் ஃபீல்டுனா 5 ஆன்சர் அவனே கொடுத்துட்டான், அதை பார்த்து எழுதணும். அதுதான். ஸோ பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் வரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் வராதுடா. இந்த பிடிஎஃப் வச்சு யூஸ் பண்ணி படிங்க. கரெக்டாக 139 பேஜ் இருக்குது. இதை வச்சு ஜாலியாக உட்காந்து படிக்கலாம். ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. கிராமர் வேணுன்னா தனியாக வீடியோ போடுறேன், ஓகேவா? என்னென்ன கொஸ்டின் வரும், எதெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேட் பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல கிராமர் ஷார்ட்கட்டில் போடணுன்னா போடுறேன், ஓகேவா? தேங்க்யூ.